அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். என்டிஏ கூட்டணியில் 56 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பாஜகவுக்கு 27 தொகுதிகளும், பாமகவுக்கு 18 தொகுதிகளும், அமமுகவுக்கு 11 தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தங்களது பார்வைகளை பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் 56 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று தற்பொழுது 3 முக்கிய கட்சிகளின் தொகுதி பங்கீடுகள் விவரங்கள் வெளியாகியிருக்கிறது. எதன் அடிப்படையில் இந்த தொகுதி பங்கீடு பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம்? வின்னிங் எபிலிட்டி ஆர் கேஷ் ஃபேக்டர், அப்படி இல்லைன்னா கடந்த முறை வெற்றி பெற்ற வாக்கு சதவீதம் வைத்தா? பாஜகவுக்கு சென்ற முறை 20 இடங்கள் தான் கொடுத்தாங்க. இந்த முறை 7 இடங்கள் அதிகமாக 27 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒருவேளை காரணம் பாராளுமன்ற தேர்தலில் அது 11% வாக்குகள் வாங்கினது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். பார்லிமெண்ட் தேர்தலில் வாங்கின வாக்குகளை கணக்கெடுத்துக் கொள்ளலாமான்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். ஆனால் அது பாஜகவுக்கு போடப்பட்ட வாக்கு என்ற அடிப்படையில் அதை கணக்கில் எடுத்துக்கணும்னு பாஜக அழுத்தம் கொடுத்துருக்கலாம். அதன் காரணமாக 7 சீட் அதிகம் கொடுத்துருக்கலாம். பாமகவுக்கு 18, போன வாட்டி 23 கொடுத்தாங்க. இந்த வாட்டி ராமதாஸ் அவர்கள் பிரிந்திருக்கிறார். அதனால் 5 இடங்களை குறைச்சிட்டாங்க. 18 இடங்கள் குறைச்சிருக்காங்க. கட்சி 80% கட்சி அன்புமணி பின்னாடி தான் இருக்குன்றதுனால அதை கொடுத்ததற்கான ஒரு காரணம் இருக்கிறது என்று நான் கருதுகிறேன். அதே போல் தினகரனுக்கு 11 இடங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணுத்தையும் கூட்டி பார்த்தீங்கன்னா தினகரன் குக்கர் சின்னத்தில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அவர் ரெட்டையிலாம் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா இப்போது ஒதுக்க வேண்டிய கட்சிகள் இன்னும் ஜி.கே. வாசன் கட்சிக்கு ஒதுக்கலை. அப்புறம் பெருந்தலைவர் மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, ஏசி சண்முகத்தோட புதிய நீதி கட்சி, அப்புறம் ஜான் பாண்டியனுடைய கட்சி, அப்புறம் இந்த மாதிரி பாரிவேந்தர் அவங்களுடைய கட்சி, இவங்களுக்கெல்லாம் ஒரு ஒதுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இன்னும் 178 சீட் தான் பாக்கி இருக்குது. 56 சீட்டை ஒதுக்கிட்டாங்க. 178ல் இந்த நான் சொன்ன கட்சிகளுக்கெல்லாம், இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஒரு 8 இடம் ஒதுக்கினது போக ஒரு 107 இடங்களில் அதிமுக இரட்டை இலையில் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த சின்ன கட்சிகளையும் இரட்டை இலையில் நிற்கிறதுக்கான ஒரு அழுத்தத்தை அதிமுக கொடுக்குறாங்க. பட் அது பாஜகன்னு சொல்கிறாங்க. அவங்க தாமரை சின்னத்தில் பல பேர் நிற்பாங்க. பெருந்தலைவர் மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் தவிர மற்றவங்கெல்லாம் தாமரையில் நிற்பாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை பாஜக சொல்கிறாங்க. இதன் மூலமாக தாமரையில் நிற்கிறவங்க எண்ணிக்கையை 35 கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சியில் பாஜக இறங்கிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது அந்த பிரச்சனை இன்னும் பேச்சுவார்த்தையிலே இருக்குது. அது முடியல. அதனால தான் அதை பற்றின எந்த விவரங்களும் வெளியிடல. இந்த 3 முக்கிய கட்சிகளுக்கான சீட்டு பகிர்வு மட்டும் இப்போ சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் முற்று பெறாத ஒரு நிலை தான் இந்த கூட்டணியில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன்னா அந்த சின்ன கட்சிகளுக்கு கொடுக்க போகிற ஒரு 8 இடங்கள், அந்த 8 இடங்களை அது எத்தனை இடங்கள் ரெட்டைலைக்கு போகுது, எத்தனை இடங்கள் தாமரைக்கு போகுதுன்றதான் இங்கே முக்கியமான விஷயம். ஆனால் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 170 இடங்கள் ரெட்டைலை போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். நம்ம திரு பிரியன், தற்பொழுது தொகுதி பங்கீடு குறித்தான அறிவிப்பு வெளியாகி வரக்கூடிய சூழ்நிலைகளை நாம் பார்த்திருக்கக்கூடிய நிலையில் பாமக பொறுத்தவரை கடந்த முறை 23 சீட்டுகளில் அவர்கள் போட்டியிட்டு 5 இடத்தில் வெற்றி பெற்றார்கள். அதே பாஜக பொறுத்தவரை 20 இடங்களில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். இந்த முறை சீட்டு பாமகக்கு குறைக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? யார் டாமினன்ட் ரோல் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கலாம்? பாமகவுக்கு குறைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா அந்த கட்சியில் ஒரு சின்ன பிளவு வந்திருக்கு. டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தனியாக இருக்கார். அவருக்கே ஒவ்வொரு தொகுதியிலையும் அவரும் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பார் இல்லையா? ஸோ அந்த பழைய பலத்தின் அடிப்படையில் பாமகவுக்கு அவங்க சீட் குடிக்கிறதுக்கு விரும்பல. பாமகவையும் விட முடியாது. ஏன்னா பாமக இல்லாட்டி அதிமுக மத்திய வட மாவட்டங்களில் பல தொகுதிகளில் தோக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போன தேர்தலே பார்த்தீங்கன்னா 10.5 கொடுத்தார் கடைசி நேரத்தில் எடப்பாடி. அதனால் மத்திய வட மாவட்டங்களில் அவர் 77 தொகுதிகளில் 16 தொகுதிகளில் தான் வின் பண்ணார். ஆனால் பாமக ஒரு தொகுதி தான் வெற்றி பெற்றது. அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபரே ஆகலை. ஆனால் பாமகவோட ஒட்டுமொத்த ஓட்டு அதிமுக டிரான்ஸ்ஃபர் ஆகி 13 இடங்கள், அவங்க 16 இடங்கள் அவங்க வின் பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் 2 இடங்கள், சேலத்தில் 2 இடங்கள், இதெல்லாம் வன்னியர்கள் ஓட்டு அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால நடந்தது. அதிமுக ஓட்டு வன்னியர்களுக்கு அங்கே டிரான்ஸ்ஃபர் ஆச்சு. பட் மத்திய வட மாவட்டங்களில் பல இடங்களில் அந்த விஷயம் நடக்கலை. அதனால் எந்த அளவுக்கு அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அது சென்ற தேர்தலில் நடக்கல. இருந்தாலும் இப்போ 18 இடங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த 18 இடங்கள்ன்றது இப்போ ராமதாஸ் அவர்கள் பிரிந்து போனதன் காரணமாக அந்த இடங்கள் குறைக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இணைப்பில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி திரு பிரியன்.